ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சண்முகரை பார்க்கறதுக்காக திருச்செந்தூர் போன வீடியோ தாங்க. நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு ஒரு 9 மணிக்கு பஸ் எங்களுக்கு விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு அங்கே நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம அங்கேருந்து நேராக போனது கடலுக்கு தான். ஏன்னா நம்மளுக்கு நைட்டு ரிட்டர்ன் வரணும், அதனால ரூம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க கடலில் குளிச்சதுக்கப்புறம் நாழிக்கிணறில் குளிச்சு தான் சண்முகரை பார்க்க போகணுன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திருச்செந்தூரில் இருக்காரு. அவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நாழிக்கிணறில் குளிச்சு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சு தான் நம்ம தரிசனத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ நான் ஃபஸ்ட்டு கடலில் நீராடிட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிணறில் நீராடி அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரூம் ஒரு 1/2 hour எடுத்திருந்தேன். அதுக்காக மட்டும் அங்கே ரூம் கொடுக்குறாங்க. அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போயிட்டேன். ஒரு 10-10:30 டைம்லேயே நாங்கள் தரிசனத்துக்கு போய் நின்னாச்சு. ஒரு 2:30க்கு நம்ம தரிசனம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. வந்த உடனே நம்ம நேராக அங்கிருந்து அன்னதான மண்டபத்துக்கு தான் போயிருந்தோம். எப்போவுமே இங்கே அன்னதானம் சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் வரையில் நின்னதுமே நம்மளுக்கு சூப்பராக சாப்பாடு கிடைச்சிருச்சு. அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மன திருப்தியாக நம்ம மூவர் சந்நிதிக்கு தான் போயிருந்தோம். மூவர் சந்நிதியில் போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிட்டன் அன்னைக்கு 9 o'clock பஸ்ஸுங்கிறதுனால ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனாலவே நம்ம வேறு பக்கத்தில் இருக்கிற டெம்பிளுக்கு எதுவுமே போகல. அங்கே கொஞ்ச நேரம் நின்று விளையாட்டு சாமான் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மெதுவாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு வர வழியே நம்ம ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். விடிய காலையிலே நம்ம 5 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.